ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நிறைய மிருகங்களுக்கு உணவு வைக்கிறத நாம் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு மிருகத்துக்கு உணவு வைக்கிறது கட்டாயம் அவசியம் என்று அறிவுறுத்தப்படுது. அது என்ன அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, காக்கைக்கு உணவு வைக்கிறதுனால எத்தனை நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காக்கைக்கு உணவு வைக்கிறத பற்றியான நன்மைகள் தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு வைக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காக்கைக்கு உணவு வைக்கிறத பற்றி நன்மைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்கள் வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் இருந்ததுன்னா கடன் தொல்லைகள் தீரும். புத்திர சந்தன பாக்கியம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கி உடனடியாக பலன்கள் கிடைக்கும். தடையின்றி இனி உங்களுக்கு எல்லா காரியங்களும் நிறைவேறும். மிக முக்கிய பங்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்களுடைய வழிபாடுகள் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு உயர்வாக இருக்குது. முன்னோர் வழிபாடுனாவே அது மெயினாக காகத்துக்கு உணவு வைக்கிறது தான். ஸோ காகங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வீகமான சக்தியை தன்னுள் கொண்டு இருக்குது. மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வழிபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதாவது மறைந்த முன்னோர்கள் காக்கையில் இருக்கிறதாகவும் அதனால் காக்கை வடிவில் அவங்கள நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் காக்கை வடிவில் வழிபட்டால் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்வாங்க. இதனால தான் பித்தர்களுடைய ஆசி கேட்ட இன்றளவுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காக்கைக்கு உணவு வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அதே போல் பித்தர்களுடைய ஆசி கெட்டு என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகளை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வழிபாடு செய்கிறதுனால சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் கருதப்படுது. ஏன்னா சனி பகவானுடைய வாகனமாக காக்கை இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் கருதப்படுது. ஸோ காக்கையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வகையில் நமக்கு பயன்பெறுது. காக்கை சனி பகவானுடைய வாகனம். இப்பேற்பட்ட காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா? யமதர்மராஜான் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களுடைய நிலையை அறிவாராம். அதனால தான் காக்கைக்கு உணவளித்தால் யமனும் மகிழ்வாரா. ஸோ ஒரு காக்கைக்கு உணவளிக்கிறதுனால எவ்வளோ பலன் அப்படிங்கிறத இதன் மூலிமா தெரிஞ்சுக்குங்க. யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால்தான் காக்கைக்கு உணவிடுவதால் இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்கள் என்பது அர்த்தம். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம்ம வீட்டின் முன்பு காக்கா என்று பலமுறை குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் பாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றும் நம்மளால் பார்க்க முடியும். மேலும் காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் நாம் கேட்டாலே அன்றைய நாள் நினைத்த காரியம் நமக்கு வெற்றி பெறுமா? அன்றைய நாள் தடை எதுவும் நமக்கு வராதா? நமக்கு அருகில் உள்ள வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் கூட அதன் மூலிமா நமக்கு நல்ல பலன் தான் உண்டா. ஸோ வீடு தேடி காகங்கள் கரைந்தால் அதற்கு உடனே நாம் உணவிட வேண்டுமா? வீட்டில் என்ன உணவு இருக்கோ அதை அப்படியே கொடுக்கணுமா? எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினை பெற்றுத்தரும். அதனால் இனி காக்கையை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. ஸோ காக்கை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஸோ அமாவாசை டைம்லலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னோர்களை வழிபட்டு வந்ததுக்கு பின்னாடி வீட்டில் படையெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ படையல் ரெடி பண்ணும்போது உடனே நாம் என்ன பண்ணுவோம்னா காக்கை வீட்டுக்கு வெளியே வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ காக்கை வீட்டுக்கு வெளியே வரலனாலும் நம்ம படையல் ரெடி பண்ணதுக்கு பின்னாடி அந்த படையல் எல்லாத்தையுமே ஒரு சாதாரண இலையில வைத்து அந்த இலையை அப்படியே எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வைப்போம். ஸோ காகம் அதை சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் நாமளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வீட்டில் மற்ற உணவுகள்லாம் சாப்பிடுவோம். ஸோ இது அமாவாசையில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணுறாங்க, அதாவது ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் காகத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் உணவு வைக்கிறத ஒரு அபசகுணமாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே அபசகுணமே கிடையவே கிடையாதுங்க. காகத்துக்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தெய்வீகமான ஒரு விஷயமாக கருதப்படுது. நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காகத்துக்கு உணவு வைக்கிறத நாம் வைக்காமையே விட்டுறோம். ஆனால் இனி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறது நல்லது என்பதை சொல்கிறேன். மெயினாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள காகத்திற்கு நான் சொல்லக்கூடிய இந்த சாதத்தை வைத்து பாருங்கள்.
அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ காகத்துக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய சக்தி வந்து இருக்குது. அதாவது காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால நமக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி விடுபடுவதற்கு என்ன சாதம் வைக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு செயல்தான் காக்கைக்கு சாதம் வைக்கிறது. காக்கைக்கு சாதம் வைப்பது என்பது மிகவும் சாதாரண விஷயம்தான். ஆனால் இந்த ஒரு சிறிய செயலில் எவ்வளவு ரகசியங்கள் மறைந்திருக்கிறது என்பதை நம்மள சிலர் அறிந்திருக்க மாட்டோம். அதனால தான் இந்த வீடியோவில் இதை இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன். காக்கைக்கு சாதம் வைத்தால் என்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, 7.5 சனியால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு காக்கைக்கு இப்படி சாதம் வைத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பானது குறையும் என்பதற்கான தீர்வுனது தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பரிகாரம். அதாவது தீர்வு தான் இந்த ஒரு பரிகாரம். பொதுவாக காகம் என்பது அந்த சனி பகவானுடைய வாகனமாக கருதப்படுது. காகத்தை நம்ம முன்னோர்கள் என்று கூடுவாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நாம் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கின்றனர் என்றும் இது உண்மை என்றும் சொல்லப்படுது. ஸோ இது நாம் தெரிந்துக்க வேண்டிய முதல் விஷயம். பொதுவாக 7.5 சனியால் ஏற்படக்கூடிய சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை முழுமையாக தப்பித்து விட முடியாது. ஆனால் அவரை நாம் மனதார நினைத்து வழிபாடு செய்கிறதன் மூலிமா பாதிப்பை ஓரளவு குறைத்து கொள்ள முடியும். இதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி வரக்கூடிய நாட்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை இருக்குல்ல, அந்த சனிக்கிழமை நவக்கிரக கோவிலுக்கு செல்லணுங்க. நவக்கிரக கோவிலுக்கு சும்மா செல்லக்கூடாது. நவக்கிரக கோவிலுக்கு சென்று அங்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி நவக்கிரகத்தை 9 முறை பிரதர்ஷனம் மாதிரி செய்து வரணுங்க. அதில் சனி பகவானை அங்கு மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டுங்க. அப்போ என்ன வேணும்னா, நீ தரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையின் நலனுக்காக தான் என்று மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்ற இந்த ஒரு வசனத்தை கூறி வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. இப்படி செய்யும்போது சனி பகவான் வந்து அதை வந்து ரொம்பவே பெருமையாக எடுத்துக்கிட்டு பாதிப்பை குறைக்க செய்வார். 7.5 சனியுடைய பாதிப்பில் உள்ளவர்கள் முதல்ல சனி பகவானை திட்டுவதை நிறுத்திவிடுங்க. சனி பகவான் நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மைக்காக தான் என்பதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்க. இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம். அடுத்ததாக உங்கள் வீட்டில் சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சமைப்பீங்கள, அந்த வெள்ளை சாதத்தை சனிக்கிழமை தோறும் எள் கலந்து காலை வேளையில் காகத்துக்கு வைக்க வேண்டும். காகத்திற்கு வைக்கப்படக்கூடிய சாதத்தை குளித்து விட்டு தான் நீங்கள் சமைக்கவே ஆரம்பிக்க வேண்டும். பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. இந்த மாதிரி பரிகாரம்லாம் செய்கிறது நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறதா இருந்தால் சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு சாப்பாடு வந்து செய்து எள் கலந்து வைங்க. உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்திருங்க. அதுக்கப்புறம் சனி பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எள் சாதத்தை கொண்டு வந்து காகத்திற்கு அப்படியே பிணைஞ்சதை வைத்திருங்க. இப்படி செய்கிறது தான் நல்லது. இப்படி வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையில தவறாமல் இது செய்து வர வேண்டும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செய்து வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதை உங்களால் உணர முடியும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரம் இனி செய்து பாருங்கள். சனியுடைய தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள மற்றொரு வழியும் இருக்குது. எவரவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறீர்களோ அவர்கள் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் என்பது சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. ஏனென்றால் பிரச்சனைகள் ஏற்படும் போதுதான் பிரச்சனைக்காக பயந்தவர்கள் பொய் கூறினாலும் அல்லது பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள குறுக்கு வழியில் சென்றாலும் தான் பாதிப்புகள் அதிகமாகும். நீங்கள் செய்த தவிர அப்பயே ஒத்துக்கொண்டு பிரச்சனை ஏற்பட்டாலும் நேர்வழியில் தான் செல்வேன் என்று செயல்பட்டு பாருங்கள். உங்களுக்கு பாதிப்பானது தானாகவே குறைந்துவிடும். அதனால் சனிக்கிழமை தோறும் இந்த மாதிரி பரிகாரம் வந்து செய்யுங்க. அதாவது இந்த மாதிரி நேர்மையாக நடக்கிறத எல்லாமே செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் இந்த மாதிரி எள் சாதம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமைக்கக்கூடிய சாதத்தை சாப்பிடுவதற்கு முன்பு எச்சில் படாமல் கூட காகத்துக்கு வைத்து பாருங்கள். பொதுவாக இது எல்லாமே வந்து எல்லா பிரச்சனையும் குறைவதற்காக தான். அனைத்து விதமான தோஷத்திற்கும் இந்த பரிகாரம் நல்லது. ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணது உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மெயினாக காகத்தை பற்றி தெரியாதவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ காகத்துக்கு உணவு வைக்கிறதுடைய நன்மைகள் என்ன, 7.5 சனி பாதிப்பிலேருந்து தப்பிப்பதற்கு என்ன மாதிரியான உணவு வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ பார்த்த இது வந்து நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும். அவங்களும்
என்ன காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால நன்மைங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இனி உணவு வைக்கிறதுக்கு மறக்காமல் உணவு வைக்கட்டும். அட்லீஸ்ட் சனிக்கிழமையாவது வைத்து ஏழரை சனியிலேருந்து தப்பிக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.